தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். கல்லூரி மாணவர் சேர்க்கை ரத்து எனில் முழு கட்டணத்தை திருப்பித் தர யுஜிசி உத்தரவு. கல்லூரி சேர்க்கையை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் ரத்து செய்யும் மாணவர்களுக்கு முழு கல்வி கட்டணத்தை திருப்பித் தர வேண்டும் என யுஜிசி உத்தரவிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.ugc.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் மனசு புகார் பெட்டி. மகளிர் ஆணைய தலைவர் உத்தரவு. அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் மனசு புகார் பெட்டியை வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் ஏஎஸ் குமாரி உத்தரவிட்டுள்ளார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் அவர் கூறுகையில், அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் மனசு புகார் பெட்டியை வைக்க வேண்டும். புகார் பெட்டிக்கு வரும் கடிதங்களை பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பெற்றோர் முன்னிலையில்தான் திறக்க வேண்டும். மாணவர்களின் இடைநிற்றலை கண்டறிந்து அவர்களை பள்ளியில் சேர்க்க தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் முதல் கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 1000. முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற தமிழ் புதல்வன் திட்டம் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்படுத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். +2 துணைத் தேர்வு ஹால் டிக்கெட் ஜூன் 19 வெளியீடு. +2 துணைத் தேர்வு எழுத உள்ள தனித் தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகளை தேர்வுத்துறை ஜூன் 19ஆம் தேதி வெளியிடுகிறது. இதுகுறித்து தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராமவர்மன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், +2 வகுப்புக்கான துணைத் தேர்வு ஜூன் 24 முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இந்த தேர்விற்கு விண்ணப்பித்த தனித் தேர்வர்கள் www.dj.in.government.in இல் தனது ஹால் டிக்கெட்டை எடுத்துக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் கையடக்க கணினி பெறுதல் உறுதிமொழி சான்று வெளியீடு. இன்று நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் ஆசிரியர்கள் கையடக்க கணினியை பெற்று வரிசை எண் கொண்ட கையடக்க கணினியை பள்ளியின் சார்பாக பெயர் கொண்ட இடைநிலை ஆசிரியராக நான் பெற்றுக்கொண்டேன் என்றும் பள்ளியில் இதை பொறுப்பாக சமர்ப்பிப்பேன் என்றும் உறுதிச்சான்று அளித்துள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.